வந்து குளிர நடுங்குறாங்க. உடனே ராகவ் வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அபி வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ராகவ் வந்து அபியை வந்து அப்படியே தடவி கொடுக்குறாரு. இங்கே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு முரளி. இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாகி வந்து ராகவ் வந்து எப்படியாவது வெளியே வந்து வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வெளியே வர வைக்கிறாரு. அதன்படி வந்து ராகவையும் அபியும் பிரிக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான், அவங்க 2 பேரும் சேர்த்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முரளி செமையாக திங்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே முரளி ரவுடிஸ் கிட்டலாம் வந்து பணத்தை கொடுத்து இந்த மாதிரி அபியை வந்து தூக்கிட்டு போக சொல்லிடுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து அங்கே இருக்க அந்த வாட்டர் ஃபால்ஸில் விளையாடுறாங்க. அப்போ அபி போய் விளையாடுறாங்க. அப்போ வந்து நிறைய வந்து தண்ணி அவங்க மேலே கொட்டுது. உடனே மூச்சு திணறாங்க. உடனே ராகு வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாரு. அடுத்து 2 பேருமே சூப்பராக நனைஞ்சு அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக இருக்காங்க. அதை பார்க்கும்போது வந்து எல்லாருக்கும் அப்படியே சந்தோஷமாக இருக்குது. அதை பார்க்குற வந்து முரளியால் தாங்கிக்கவே முடியல. என்ன இது, அபியும் ராகவும் இந்த அளவு க்ளோஸாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து ரவுடிஸ்லாம் ரெடியான்னு கேட்குறாரு. எல்லாம் ரெடின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, ரெடியாக இருக்க சொல்கிறாரு. இங்கே வந்து அபி வந்து ஃபுல்லாக நினச்சதால ட்ரெஸ் மாற்றிட்டு வர சொல்லி அனுப்புகிறாங்க. அபியும் போகிறாங்க ட்ரெஸ் மாற்றிட்டு வர. கரெக்டாக அந்த டைமில் அந்த ரவுடிஸ் எல்லாம் வந்து அபியை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து அபி எங்கன்னு சொல்லிட்டு ராகவ் தேடுறாரு. அதே மாதிரி முரளி எங்கன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. பார்த்தா முரளி அபி 2 பேருமே காணும். கண்டிப்பாக 2 பேரும் வந்து ஊரை விட்டு ஓடிட்டுருப்பாங்க. கண்டிப்பாக வந்து அவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து நம்புறாரு. உடனே ராகவ் என்ன பண்ணுறாரு, விடவே கூடாது, எப்படி அவங்க 2 பேர் தேடி கண்டுபிடிக்கணும், என் அக்காவோட வாழ்க்கை என்ன ஆகுறது, என் அக்கா வந்து இது தெரிஞ்சிச்சுன்னா தாங்கவே மாட்டாங்க, அவங்க வயிற்றுல பாப்பா இருக்குது, இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த முரளி இந்த கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்துச்சு அப்படியே நான் நினச்சி கூட பார்க்கல அவள் இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு. அவள் வந்து நேற்றே என்கிட்ட எல்லா உண்மையும் கேட்டா, நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சிதே வந்து அவள் வந்து எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தால போக மாட்டேன்னு சொல்லிட்டு, அப்புறம் இப்படி போனாவ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அபியை பற்றி ரொம்ப மோசமாகவும் தப்பாகவும் நினைக்கிறாரு ராகவ். அடுத்து வந்து எல்லா இடமும் வந்து தேடுறாங்க. உடனே வந்து ஆகாஷை வந்து எல்லா இடமும் தேடுறாங்க. அதே மாதிரி ராகவும் எல்லா இடமும் தேடுறாரு. எங்கேயுமே கிடைக்கல. என்ன பண்ணி திரும்ப தவிக்கிறாரு. அப்போ அபியோட ஒரு ஜுவல்ஸ் கிடைக்குது. அதை வச்சு வந்து அபி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடறாரு ராகவ். கரெக்டாக வந்து அபியை வந்து கட்டி போட்டிருக்காங்க. அபி வந்து மயக்கடிச்சு விழுறாங்க. பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு ராகவ். ஐயோ, அபி வந்து இப்படி வந்து கிடக்கிறாளே, அவளை இந்த மாதிரி பண்ணுறாங்களே, நான் தப்பாக நினச்சிட்டேனே அபியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் காப்பாற்ற போகிறாரு. பார்த்தா ராகவ் அந்த ரவுடிஸ்லாம் வந்து அடிக்கிறாங்க. ராகவும் திருப்பி அவங்களெல்லாம் அடித்து சண்டை போடுறாரு. அடுத்து அபியை காப்பாற்றுறாரு. அபி வந்து மயக்கடிச்சு விழுந்திருக்காங்க. வாயில் வந்து அவங்களுக்கு வந்து கிளாத் வந்து கட்டியிருக்காங்க. அபி 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 அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அப்படியே கத்துறாரு. ராகவ் அவங்களால எழுந்துக்க முடியல. அபிக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போகிறாரு ராகவ். உடனே வந்து என்ன பண்ண தண்ணி தெளிச்சு எழுப்பி பார்க்குறாரு. கல்லை லைட்டாக திறக்கிறாங்க. உடனே ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயங்கிடுறாங்க. உடனே அபியை தூக்கின்னு வந்து ராகவ் வந்து வராரு. எல்லாருமே அதிர்ச்சி, என்ன ஆச்சு அபிக்கு அப்படின்னோடனே அபியை அப்படி சொல்லிட்டு, இல்லை அபி ஒரு இடத்துல மயக்கடிச்சு விழுந்துருந்தா, அவளுக்கு டயர்டாக இருந்து விட்டுருது, வேறு ஒன்றும் இல்லை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் உண்மையை மறைச்சிடுறாரு. இதனால பிரச்சனை வரக்கூடாதுன்னு. அடுத்து வந்து அபியை வந்து கண்ணை திறந்து பார்க்குறாங்க. அடுத்து ராகவ் அப்படியே கட்டிக்கிறாங்க. ராக்கிமா நான் ரொம்ப பயந்துட்டேன் ராக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து சரி என்ன நடந்தது, எப்படி வந்து நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கேட்குறாரு ராகவ். இந்த மாதிரி நடந்த விஷயத்தால் சொல்ல, நான் 4 ரவுடிஸ் வந்து என்னை இந்த மாதிரி தூக்கிட்டு போனாங்க, நான் ரொம்ப பயந்துட்டேன் ராக்கி பாய், எதனால் அவங்க தூக்கிட்டு போகிறாங்க, என்ன காரணம்னு அதான் எனக்கு தெரில ராக்கி பாய், யார்கிட்டையும் அவங்க ஃபோனில் பேசிட்டு இருந்தாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும், அவங்கக்கிட்ட பாஸ் கூட்டிகிட்டு வந்துட்டேன் பாஸ் அப்படின்லாம் சொன்னாங்க, நானும் அவங்கக்கிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவங்க என்னை வந்து அடிக்கலை துன்புறுத்துறது எதுவுமே செய்யலை, என்னென்னா வந்து அவங்களை கட்டி மட்டும் வச்சுருந்தாங்க அப்படின்னோடனே, அப்படியா அப்போ எதுக்காக, சரி உங்ககிட்ட ஜுவல்ஸ்லாம் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லை ராக்கிபா என்கிட்ட எந்த ஜுவல்ஸுமே அவங்க எடுக்கலை, அப்போ என்ன காரணத்துக்காக உன்னை தூக்கிட்டு போயிருப்பாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து முரளி என்ன பண்ணுறாரு, அந்த ரவுடிஸ் எல்லாம் செமையாக திட்டாரு. சே நீங்களாம் வேஸ்ட்டுடா, இந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான், இப்படி பண்ணிட்டீங்களேடா, ஐயோ எப்படியாவது வந்து நான் அபிச்சலத்தை வந்து தூக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடலாம் நினச்சிட்டேன், இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. ஒன்றுமே தெரியாத மாதிரி முரளி வராரு. நீங்கள் எங்கெங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம ராகவுக்கு சந்தேகம் வருது, இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டோம். நான் எங்கேயும் போகல, சும்மா தான் இங்கே இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லி மழுப்புறாரு. என்ன ஆச்சு அப்படின்னோடனே, இவ்வளோ நேரம் அபியை காணும் தெரியுமா உங்களுக்கு, ஐயோ அபியை காணமா வந்துட்டாங்களா அப்படின்னோடனே, ராகவ் தான் கூட்டிகிட்டு வந்தான், எங்கேயோ மயக்கடிச்சு விழுந்துட்டாங்களா, ஓ அப்படியா, ராகவ் ஏன் உண்மையை சொல்லாமல் இருக்கா எல்லாருக்கிட்டையும், என்ன விஷயமா இருக்கும், அபியை வந்து தூக்கிட்டு போன விஷயத்தை ஏன் ராகவ் எல்லாருக்கிட்டையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. உடனே வந்து கேட்குறாரு துருவி நம்ம ராகவ் முரளியை, சரி இவ்வளோ நேரம் நீங்கள் எங்கே இருந்தீங்க உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னோடனே, நான் இங்கே இங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறாரு. உடனே வந்து ஒரே சந்தேகமாக இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உண்மையிலே வந்து அவங்க மயங்கி தான் விழுந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து ஏன் மயங்கி விழாமல் வேறு என்ன நினச்சிங்க அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை ரொம்ப நேரமாக காணோன்னு சொன்னீங்கல்ல, அந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தாங்க காணாமல் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம அஞ்சலி அதிர்ச்சி அடைகிறாரு. இதோட முடியுது.